புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டம் அரசு மருத்துவமனையில் பணி நேரத்திற்கு முன்னதாக வர வற்புறுத்திய மருத்துவ கண்காணிப்பாளரை கண்டித்து மருத்துவமனை ஊழியர்கள் பணியை புறக்கணித்து உள்ளிருப்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் நோயாளிகள் அவதிக்குள்ளாகினர். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு வந்திருந்த வெளி நோயாளிகள் மருத்துவமனை ஊழியர்களுக்கு ஆதரவாக அரசு பொது மருத்துவமனை முன்பு சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து தெற்கு மண்டல காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மற்றும் போலீசார் மருத்துவமனை ஊழியர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு சென்றனர். இன்னைக்கு காரைக்கால் ஜிஹெச்சில் எங்கள் எப்போதும் போல வழக்கமாக எங்களோட பணியை செய்ய வந்தோம். ஆனால் எம்எஸ் மேடம் அவங்க, எம்எஸ் டாக்டர் கண்ணகி அவருங்க காலையில் 7:35, 7:25, 7:30க்கெலாம் வந்து எல்லா ஊழியரோட அட்டண்டன்ஸும் எடுத்து எல்லாரும் லேட்டு எல்லுன்னு போட்டுடுறாங்க. சிலவங்களுக்கு ஆப்ஷன் போட்டுட்டு போயிட்டாங்க. இதனால் வந்து கையெழுத்து போட வரக்கூடிய நர்சிங் ஆஃபீஸரு, மற்ற பேராமெடிக்கல் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே மன உளைச்சலுக்கு உண்டாயிட்டாங்க. நாங்கள் கரெக்ட் டைமுக்கு வரோம், ஏன் இப்படி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை கேட்கறதுக்காண்டு வாசலில் நின்னாம. ஆனால் அந்த எம்எஸ் உள்ளே இருந்துக்கிட்டு வெளியில் வந்து நீங்கள் உங்களுக்கு டியூட்டி 7:30 மணி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாங்க.